வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தாங்க. கருப்பணசாமி உபாசனை வேணும்ண்டு. அதுக்கு தேவைப்பட்ட கருப்பணசாமியோட ஒரு சிலை, அது போக வெங்கலத்தில் கருப்பணசாமியோட சிலை ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த கருப்பசாமிக்கு வைக்கக்கூடிய வசியமை, இந்த கருப்பணசாமிக்கு நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேர் பாதரசம், அதுக்குரிய எந்திரம், அதுபோக புனுகு, கோரஜனை, ஜபாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த கருப்பணசாமி வசியமாகிறதுக்குன்னே ஒரு விபூதி இருக்குது. அந்த விபூதியும் நம்ம அந்த கருப்பணசாமி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த கருப்பசாமிக்கு கீழே இந்த அடிப்பாகம் இருக்கு இல்லையா, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். கீழே அதுக்குரிய கரு, எந்திரம், மை, தாயத்து, அதுக்குரிய முக்கியமான விபூதி எல்லாத்தையும் வச்சு நம்ம வல்லை மெழுகு வச்சு சீல் பண்ணிடுவோம். இது இந்த கருப்பணசாமி வசியமாகிறதுக்கு மகாவிபூதி. நிறைய பேர் கருப்பசாமி வசியம் பண்ணணுங்கய்யா, நிறைய பேர் போய் வாங்கினா ஆனால் வசியம் ஆகலை எனக்கு அப்படின்வாங்க. சில பேர் கருப்பணசாமி 108 கருப்பசாமி இருக்குது. அந்த கருப்பணசாமியில் எது முன்னோடி கருப்பணசாமின்றது தெரியாமையே வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? கருப்பணசாமி என்பது ஆகாய தத்துவம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூதத்தில் கருப்பணசாமி ஆகாயத்தோட தத்துவம். ஏன் ஆகாயத்தோட தத்துவம் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலையில் இருக்க மாசி பெரியண்ண கருப்பணசாமி தான் 108 கருப்பசாமிக்கு முன்னோடி கருப்பு. என் உலகத்திலே மாசி பெரியண்ண கருப்பணசாமி தான் முத வந்ததாக சரித்திரம் இருக்குது. அதுபோக அவர் ஆகாய தத்துவம்ன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அவர் மலை மேலே உச்சியில் ஆகாயம் மார்க்கமாக இருப்பார் அவர். அதேமாதிரி கருப்பசாமி என்பவர் சுத்தமான சைவம். ஏன்னு சொன்னேன்னால், கருப்பணசாமி என்பது ராமரோட பிள்ளை. ஏன்னா விஷ்ணு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பே நீல நிறம் மேனியாக இருக்கும். அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பணசாமி உடம்பு நீர் மேனியாக இருக்கும். என்னங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் நீரனு அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கணக்கு கேட்டிங்கன்னா, அது போக என்ன ஒரு இதுனால், தண்டாயுதம் வச்சுருக்கிறது எந்த சாமி வைக்கும்? சிவபெருமானை வைப்பாரா? வைக்க மாட்டார். விஷ்ணு வைப்பாரா? விஷ்ணு தான் வச்சுருப்பார். சிவபெருமான் இருக்காது, பிரம்மாட்ட இருக்காது, விஷ்ணுக்கிட்ட தான் தண்டாயுதம் இருக்கும். அதே தண்டாயுதம் தான் அந்த கருப்பணசாமிகிட்டே இருக்கும். ஏமா கருப்பணசாமி ராமக்கார தெய்வம் என்பதுக்கு இருக்குது. சரிங்களா? அதுபோக சில பேர் நிறைய பேர் கருப்பணசாமி சைவம்னு சொல்கிறீங்க, அப்படி எதுக்கு ஆடு வெட்டுறாங்க, சுருட்டு கொடுக்குறாங்க, மதுபானம் படிக்கிறாங்கன்றதை யாராச்சும் அளவுக்கு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா, கருப்பணசாமிக்கு நம்ம வெட்டுற ஆடோ மதுபானமோ சுருட்டோ அந்த கருப்பணசாமிக்கு கிடையவே கிடையாது. கருப்பணசாமிக்கு முன்னாடி காலபைரவர் நாய் சொல்லலாம். சரிங்களா? நாய் செலவை பார்த்துறீங்களா? ஏன்னா அந்த கருப்பணசாமிக்கு முன்னாடி அந்த நாயோட அவதாரம் யார்? நாயோட அவதாரம் காலபைரவர். அப்போ அந்த காலபைரவர் பலி வாங்குறது தானே. இயற்கையில் நாய் வேட்டைக்கு போகிறது, அந்த நாய் அசைவத்தை சாப்பிடும். அப்போ நம்ம படைக்கிற ஆடு வெட்டுறது இருக்கட்டும், இந்த சுருட்டு எதாக இருந்தாலும் அவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நாய்க்கு தான் நம்ம படைக்கிறோம். சரிங்களா? ஏமா நாய் என்பது காலபைரவரோட அவதாரம். சரிங்களா? இதுக்கு மேலே சில சீக்ரெட் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம வெற்ற எந்த ஒரு முதல் பலியும் இருந்தாலும், இப்போ ஒரு காளியம்மனுக்கே வெட்டுறோம்னால அது முதல் பலி அந்த காளியம்மன் ஏற்றுக்கிறாது. ஏமா எல்லா பலிக்கும் முன்னோடி பலியாக வாங்கக்கூடியது இரத்த முனின்னு ஒரு முனி இருக்குது. எந்த கோயில்லையும் நம்ம கிடா சத்தி கிடான்னுவாங்க, பயண கிடான்னு சொல்லுவாங்க. இந்த சத்தி கிடா என்பது சத்தி நிலைநாட்டுற கிடான்னு சொல்லுவாங்க. அந்த கிடா யாருக்கு வெட்டும்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் இருக்க தெய்வத்துக்கு வெட்டுறோம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தெய்வம் அந்த பலி ஏற்றுக்கிறாது. அந்த தெய்வத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இரத்த முனி தான் ஏற்றுக்குருவாங்க. இன்றைக்கி கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் கும்பிடும்போது, எந்த ஒரு தெய்வம் கும்பிடும்போது இருந்தால் தீப்பந்தயம் முடிச்சுட்டு போவாங்க. ஏன் கேட்டால்
என் சாமிக்கு எதுவும் பேய் பிடிச்சிக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா, இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முனிகள் இதெல்லாம் மறைக்கும்னு சொல்லுவாங்க. முன்னோர்களை கேட்டால் சொல்லுவாங்க, எதுக்கு தீப்பந்தயம் பிடிச்சி போகிறீங்கன்னா, நம்ம கொண்டு போகும்போது முனி இதெல்லாம் மறைக்கும், அதனால் தீப்பந்தயம் பிடிச்சா அதெல்லாம் இருக்காது அப்படின்வாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய இதர தெய்வத்துக்கு தான் நம்ம பலி கொடுக்குறோம். அந்த மணிகிட்ட இந்த கருப்பணசாமி என்பது சுத்தமான தெய்வம், சுத்தமான சைவ தெய்வம். கருப்பணசாமிக்கு என்பதுக்கு சக்கரை பொங்கல், கல்கண்டு, பால், அவல், பொரிகடலை, அதுபோக வறுக்காத பயிர்கள் எதாக இருந்தாலும் அவிச்சு வைக்கலாம். அப்படி வச்சா தான் இந்த கருப்பணசாமி வசமாவார். அதுக்கு மேலே என்னென்னா, கருப்பணசாமி வழிபடுற ஒரு நபர் யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா கருப்பணசாமி என்பது சுத்த சைவம். இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ராமமே போட்டிருப்பாங்க. இதில் ஆதி காலத்தில் கருப்பணசாமி கொஞ்சம் மிரட்சியாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் அச்சுறுத்தலாக இருக்கணுன்றக்காட்டி தான் அந்த கருப்பணசாமி கையில் அருவாயை கொடுத்து மக்களுக்கு இது பண்ணிட்டாங்க. கருப்பணசாமி என்பது பூநூலும் போட்டிருப்பார். சரிங்களா? அந்த ரீதியாக இருக்கும்போது ஒரு தெய்வம் வழிபடுறோம்னா அந்த தெய்வத்தை எப்படி வழிபடுற முறைகள் தெரிஞ்சு வழிபட்டிங்கனால் அதிவேகமாக நம்மகிட்ட வசமாகன்றதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் போட்டு ஒரு இதாக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம கருப்பணசாமிக்கு ஆடு வெட்டுறோம், கருப்பணசாமிக்கு இது பட்டுறோம் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு நபர் வழிபடுறதாக இருந்தாலும் கருப்பணசாமி எந்த கருப்பசாமி வழிபட்டாலும் அந்த கருப்பணசாமிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாசி பெரியன கருப்பணசாமி வழிபட்டு நீங்கள் அடுத்து எந்த ஒரு கருப்பணசாமி வழிபட்டாலும் அதிவேகமாக உங்கள்கிட்ட அது தெய்வத்தோட அனுகிரகம் என்பது ஒட்டும். சரிங்களா? இன்றைக்கி அதுக்கு தேவைப்பட்ட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம நண்பருக்கு உபாசனை கொடுக்கறதுக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா எங்களால் சிலை வாங்க முடியல, நீங்கள் வாங்கி எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சிலை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி கூட நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் தீட்சைக்காண்டி கால் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வர சொல்கிறேன், வாங்க. யாருக்கு எந்த உபாசனை வேணுன்றதை நீங்கள் முதற்கூட்டியே சொன்னீங்கன்னால் நான் செஞ்சு வச்சுருப்பேன். திருப்புன்னு என்கிட்ட நீங்கள் உபாசனை கொடுங்கனாலும் நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட எந்த ஒரு உபாசனை வாங்குறா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்பு சொன்னால்தான் நான் 3 நாளைக்கு பூஜை பண்ணி அது கொஞ்சமாச்சு உயிர் பிச்சை பண்ண எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். உயிர் இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ நான் வழிபட்டு அது கொஞ்சமாச்சும் உயிர் கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? நன்றிங்கய்யா.